சந்தோஷம் தெரியுமா? நாளை காலை உனக்கு பிறந்த நாள் விழா, அன்னைக்கு மறுபடி தூக்கு விழா. இந்த விழாவை கொண்டாட சந்தோஷமா இருக்கு. அப்படியே சரிங்கம்மா. உங்களுடைய கருத்துல என்ன? பால் பெற்றதற்கு யாருக்கு? அண்ணனுக்கு. யார் கொடுக்க போறாங்க? பாருங்கம்மா, அரண்மனைக்கு விலையெல்லாம் செஞ்சாலே உங்களுடைய உடல் அகற்சியா இருக்கும். அதனால அரண்மனைக்கு சென்று சற்று நேரம் ஓய்வெடுங்க. அப்படியா? பால் அண்ணனுக்கு தவறாக கொடுத்துருப்பியா? மறந்துருப்பாரம்மா. என்னுடைய தாய் விருத்த வேண்டும். அண்ணனுக்கு தவறாமல் பால் கொடுத்து நடக்க போகிறதா? நடத்த விடுவேனா? இந்த மணிமுடி சுட்டி விடா. அரண்மனை விழாவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் இந்நாட்டு மகாராணி இன்று மாறுதலாக நாட்டு இளவரசி எடுத்து தருகிற பால். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். விஷத்தை நான் கலந்து வழியை அவள் மீது சுமத்துகிறேன். யாராவது வருகிறார்களா பார்க்கிறேன். யாருமே வரவில்லை. விஷத்தை இப்போதே கலந்து விடுகிறேன் பாலை. காலையில இருந்து அண்ணன் இங்கதான் இருப்பாரு. அண்ணா எங்கடா இருக்கு? அண்ணா ஆமா அண்ணா, நீங்க எங்கதான் போறீங்க? எங்கதான் வரீங்க? என்னம்மா காரணம்? நாட்டை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரமா? ஆமாம்மா. விடுநாள் வெள்ளிக்கிழமை மறுபடி சுத்தி விழா. ஆமாம்மா. எனக்கு பிறந்தநாள் விழா. இது இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தை உரைத்திருக்கின்றார். அது மட்டுமா? விழா ஏற்படல கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. உண்மைதாம்மா. வர வர இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்களே, என்னம்மா காரணம்? அண்ணா அந்த தினமும் காலையில இருந்து யாருடைய கருத்தினால் நீங்கள் பால் அருந்துவது வழக்கம்? அன்னை கருத்தினால் பால் அருந்துவது வழக்கம் என்று உன்னுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீ அம்மா கொண்டு வந்த அனந்தரமா பால் கொடுப்பது அன்னை தானே அப்படி இருக்கு என்றும் இல்லாமல் நீ அம்மா கொண்டு வந்த. நீங்க பாருங்கண்ணா, அம்மா பால் கொடுத்தாதான் நீங்க குடிப்பீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. நீ கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தால் என்ன, இந்த பாலை நான் அருந்த வேண்டும். ஆமா அங்க ஆகட்டுமா? பால் குடிக்க போறோமா? குடிண்ணா. நாளை மணிமணி அந்த மகிழ்ச்சியால் காலையிலிருந்து இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா. நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேன். இங்க வந்துடுறேன். சரிங்க வந்துடுறேம்மா. என்னுடைய அன்பு மகளுக்கு பிறந்த நாள் விழா. 2 விழாவும் நடக்க வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்கள் ஆரவாரமாக இருக்கிறார்கள். நாளெல்லாம் சுற்றி பார்த்து வந்துவிட்டு சண்டை தாகமும் தாங்க முடியவில்லை. மகேஸ்வரி, என்னம்மா தனியா நிக்கிற? கையில் என்னம்மா? பால்பா. பாலா யாரு கட்டாத? அண்ணனுக்காக கொண்டு வந்தேன். அண்ணனுக்கு வேற பாலை கொண்டாந்து கொடுமா. அப்பாவுக்கு தண்ணி தாங்க முடியலமா. தாகமா இருக்கா? இந்த பாலை எனக்கு கொடுமா. அப்படியா? உங்களுக்கு பால் வேண்டுமா? ஆமா. இங்க பாருங்கப்பா. சரி, நீங்க குடிச்சா என்ன, அண்ணன் குடிச்சா என்ன, அதானே தவறாம குடிச்சிருங்க. அன்பு மகள் கொடுக்கின்றா மகள் என்றால் தாகத்தை தீர்த்துக்கிறாய். எனக்கு எப்படி ஐயா மனம் வந்தது? என்னை விட்டு பிரிய உங்களுக்கு எப்படி ஐயா மனம் வந்தது? அக்கா, நீங்கள் இல்லாமல் நான் பொட்டிழந்து பூவிழந்து பூத்து மஞ்சள் இழந்து இந்த பாவி நான் விதவை குலத்தோடு வாழ வேண்டுமா? வாழ வேண்டும் என்று இந்த பாவி பெருமனை படுத்து விட்டார். இந்த பாவி நான் என்ன சுகத்தை காண போகின்றேன்? அத்தா அத்தா அத்தா, எட்டெடுக்கும் மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. எங்கே வேறுபட்டு நின்றேனடி, நான் வேதனையில் நின்றேன். அத்தா
மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. நான் வேறுபட்டு நின்றேனடி. என்னை வேதனையில் விட்டாரடி. காலம் உள்ளம் வரை கண்ணி சென்று நாட்டமிட்டு ஓடவிட்டு சென்றாரடி. என்னை ஓட வர வேண்டாமடி. எந்தன் ஓட வர வேண்டாமடி. எட்டடிக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. என்னை வேதனையில் விட்டாரடி. இன்றே வேறுபட்டு நின்றாரடி. தேரோடு வீதியினில் ஓடோடி வந்த என்னை போராட விட்டாரடி. கண்ணில் நீரோட விட்டாரடி. கண்ணில் நீரோட விட்டாரடி. எட்டடிக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. இங்கே வேறுபட்டு நின்றாரடி. அத்தா வேதனையில் விட்டாரடி. நீரில்ல கிணறாடி நிழலில்ல மரமாடி. நீரில கிணறானே நிழலில மரமானே. நீரில்ல கிணறாடி நிழலில்ல மரமாடி. நிம்மதி எனக்கு ஐயா. வாழ்வில் நிம்மதி எனக்கு ஐயா. வாழ்வில் நிம்மதி எனக்கு ஐயா. எட்டடுக்கு மாளிகையில் எட்டி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி. எங்கே வேறுபட்டு நின்றாரடி. என்னை வேறுபட்டு நின்றேனடி. வேறுபட்டு நின்றேனடி. என்னை விட்டு போயிட்டாரம்மா. திறந்து விட்டாரம்மா. உங்களை இந்த குளத்தில் பார்க்க வேண்டுமா தாயி? நீங்கள் பொட்டிழந்து பூவிழந்து பூத்த மஞ்சள் இழந்து இப்படி விதவையாகி விட்டீர்களே அம்மா. அப்பா எழுந்துங்களப்பா. எங்களோடு பேசுகிறப்பா. அப்பா எங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு உங்களுக்கு எப்படி எப்பா மனம் வந்தது? அப்பா அப்பா கத்தடிச்சானோக முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. காத்தடிச்சானோக முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க.
பொத்தி வளர்த்தீங்க கருப்பு சாமி கண்ணை குத்திடு முன்னே சோறு ஊட்டி வளர்த்தீங்க ஊரை கூட்டி சொன்னீங்க காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க தந்தை நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டாரு. இப்படி என்ன அனாதையாக விட்டுட்டு செல்வார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை அப்பா. என்னை கொண்டு வந்த சிங்காசனையே ஐயா என்னை விட்டு போக உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இந்த பாகிராஜ் என்ன பாவத்தை செய்தது தெரியவில்லை. தளபதியாரே, இந்த நாட்டை சீர சுர போல ஆட்சி தாயை வீட்டு தனியா காட்டி வந்து மாட்டாய். ராஜா போயாச்சுமா பெரிய ஒரு பூச்சை கூட்ட பண்ணி மாதிரி சுத்தி காட்டியப்பா. யார் ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தான்? மதியானம் போன் பண்ணினா ஒரு நாடகத்தை கேட்டியப்பா. நீ சாவரத்துக்கு தான் கேட்டியோ? ராஜா நான் எத்த மறைப்பப்பா. அந்த காவட்டி மாறிட்டே நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறப்பா. சாவி கட்டிக்கிட்டே யார் ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தான்? போடுவாங்க பாயசமாத செத்துட்ட பிறகு வேலை செய்யற பத்துக்கெல்லாம் என்ன அடிக்கிறாங்களேடா. பேசுறாங்க எப்பா எம்மா
இது நம்ம மூக்கு நம்ம சரி. இது நம்ம மூக்கு நம்ம சரி. இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும். இல்லன்னா காக்கா தூக்கி போடும். ஐயோ, நானாவது மூக்கு சரியா தானப்பா சாப்பிடுறேன். பின்னாடி ஊத்தினவா கலைக்கு சாப்பிட்டுக்கிறாங்கப்பா. ஐயோ என் சாமி 10:30 மணிக்கு வந்தியப்பா. என் ராஜா டேய் பாபாட டேய் போச்சாமி. ஐயோ 2 தெருவுக்கு முன்னாடியே வேனை நிறுத்திட்டாங்க. அம்மா இவன் இறங்கி ஸ்டேஜ் எங்கன்னு நாங்க தடவி நடக்கிறோம். ஆளு இறங்கின ஒன்னு என்ன கேக்குறாரு, சோறு எங்க போடுறாங்கன்னு கேக்குறியாப்பா. ஊரு சோறுனா போதும், ஊட்ட தங்க மாட்டியாடா. நடந்து வர அழகு கட்ட பதிக்குதுடா வேலை வந்துட்டு. அம்மா சாப்பாடு 2வது தெருவில் போடுறான்னாங்க. அந்த லாஸ்ட் வீட்டுல அம்மா இந்த உடம்பை வச்சுக்கிற ஆள் எப்படிதான் ஓடனாலும் தெரியல. எங்களுக்கு முன்னாடி போய் அடியில உட்காந்துங்கிறான். அம்மா எல்லாருக்கும் தலைவாழ இலை டப்பாவே அஞ்சுக்கணும். ஒன்னா நல்ல இலையா வாங்க கூடாது, சின்ன இலையா போட்டுக்கிறாங்க. அம்மா வாழை இலை சின்ன இலையாக்குதுன்னு கையை விட்டு கீழ்த்துக்கிறாங்க. சோறு போற இடத்துல வாழை இலைக்கு சண்டை. நாயும் குறைக்குது, இந்த ஆளும் குறைக்கிறான். நாயத்தை மறைப்பா. ராஜா எல்லாரும் உட்கார வச்சியா தலைவாழை இலை போட்டாங்களப்பா. இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துட்டாடா. அண்ணன் குஞ்சுல சாப்பாடு வாரி 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 வாரி. அவன் அங்கத்துக்கு பத்தல படுத்து அந்த பேசனோடு சோத்தை வாரி கவுத்துக்கணும். கவுத்துக்கணும் சுத்தி முத்தி பாக்குறான் ஆளு. சாம்பார் பக்கெட்டிய பார்த்த உடனே மூச்சு தொங்கல விட்டு மூச்சு. கோழிக்கறி இல்லையான்னு கேக்குறான். ஊர் ஊரா கோழிக்கறி சாப்பிட்றா. உனக்கு சூத்தா கால நல்லா அன்னக்குத்தில மம்தியில வாரி வைக்கிற மாதிரி கரண்டி வாரி வச்சாங்களே. வாரி நல்லா காராமணி கோதுற மாதிரி கோதனிய. ஐயோயோ சாவறதுக்கு தான் கோதனியும். யார் ராஜா உனக்கு நாலாவது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டாய் அம்மா. 4வது சாப்பாட்டுக்கு ரசம் டம்ளர் ரத்தம் ஊத்தா. அப்ப 3வது சாப்பாடு என்னன்னா அந்த கோழிக்கறியே வாய்ச்சானா இருந்துக்கிறான். ஐயோ இந்த பெரிய எலும்பு தொண்டியில மாட்டிக்குது. இவன் பக்கத்துல நான் எதுக்கு உக்காரணும். நம்ம கீழே குடிச்சுக்கினே சாப்பிட்டுக்கிறேன். நானு எலும்பு மாட்டிக்கிறேன். என்னடா நாய் கவிங்கிறது பாக்குறேன். அது என்ன கொண்டு கட்சி உள்ள இறக்கத்துக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டாம்மா. ரசத்தை தந்து சாச்சாரி அழியில வாரி நல்லா சாப்பிட்டேன்.
இந்த மாதிரி ரசத்துல உப்பு இல்லை பழுகுது. உப்பு எடுத்தாருன்னு கொடுக்கணும் வீட்டு உள்ள ஓடனாங்க. இதாங்காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்து இருந்தா என்ன? அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டோ அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோலமாவை வாரி சோத்துல ராஜா என் கோலமாவு கொட்டின சீமானே எப்பா இந்த பாவினா நான் வந்த புது சூழ இந்த பாவில வந்த புதுசுல நான் வாசலிலே கோயில்களை கொடுத்து வந்த எம்மா ஆட்சி மிளகாத்தூர பட்டு வயிற்ற கலக்குது எம்மா எங்க இடையும் கலக்கல. அந்த 3வது வீட்டு வாசலையே பேட்டுக்கிறோம். பக்கத்துல வந்து படுத்திருந்தான தூக்க கண்ணில் கொம்பா இருக்கக்கூடாது. பாவிய தூக்க கண்ணில் எழுந்து எப்பா அதை துவரம் பொறுப்பு அதை துவரம் பருப்பு என் சாமி நீ தொட்டு நக்கி பார்த்து இதுக்கப்புறம் யாருப்பா நக்குவாங்க? நான் போய் புளி எடுக்க அடக்கம் செய்ய வேண்டும். இப்பொழுது அவர் பிள்ளையை சீக்கிரம் எடுத்துட்டு வா. அப்பா இளவரசரே அப்பாவை பாருப்பா. கும்பகாரணம் படுக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. யாரு ஜெயிச்சு போட்டு தான் 8 மாண்டு விட்டேன். சிவாஜி கணேசன் நானும் சின்ன சிறியவன் ஏது மரியாதை ராஜா மரியாதை 500 ரூபாய்க்கு நடுறான்னா 1000 நான் செய்து முடிக்கிறேன். என்ன போற போனா படுக்கலான்னு போறோம். எங்க போச்சு தொலைகிறீங்க? ஒரு நாளை பேட்டியாருங்க மாமன்னர் பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தார். இதுக்கு ஓடி வந்தானப்பா. ஆகவே இவரை ராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்யறவரை ஏன்னா செத்து குடியரசு தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ராணுவத்தை வர சொல்லிட்டு ஏக்க பாட்டி சாப்பிட வச்சு அடக்கம் செய்யணுடா. சாப்பிட சொல்றேன் சுப்ராயா வயிற்று அதிகமா இருக்கும். அப்பா முகத்தை கடிச்சா பாத்துக்கப்பா. பாத்துக்கோ. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் வருவார் சாயந்தரமா. பாத்தீங்களா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள எழுந்து போது பாத்தீங்களா? ஏன் அவ்வளவு வேகமா போகுது? இந்த குளிர்ல பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு தூங்கலான்னு ஓடுது. அவ்வளவு கோபால நானும் வரேன். என் நாட்டை ஏற்று நான் ஆட்சி செய்யலாம் என்ற மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது அமைச்சர். என் தந்தை நலமோடு இருந்தார், என் நாட்டை ஏற்றுக்கொள்ளடா மகனே என்று உரைத்தார். ஆனால் திடீரென்று இறந்து விட்டார் அமைச்சரே. ஆமா, என் தந்தை என்னிடமும் உண்மைதானே பேசிக் கொண்டிருப்பார். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது அண்ணா. கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலத்தான் அருந்தினார். அருந்திய உடனே அண்ணா தந்தை மாரடைப்பால் இருந்து விட்டார். அண்ணா நம்மளை விட்டு தந்தை பிரிந்து சென்று விட்டார். அண்ணா தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா?
அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. எதற்காக பால விஷங்களுக்கு வந்த என்னையா காரணம்? கூறுகிறேன் கேளுங்க. அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த ஒரு சுந்தர் ஒருவன் இனத்தை தூக்கி போட்டு நீதி கட்ட அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கு கள்ள நான் எதற்காக நான் இப்பேற்பட்ட தவறை செய்ய போகின்றேன்? சத்தியமாக இப்பேற்பட்ட தவறை நான் செய்யவில்லை. என்ன என்னுடைய வார்த்தை நம்புங்கள். என்ன அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? கூறுகிறேன் கேளுங்கள். உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வச்சு உன் தந்தையை கொண்டு விட்டார். அமைச்சருடைய வார்த்தை நம்ப வேண்டாம் அண்ணா. அவர் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு அண்ணா, நான் எதற்காக அண்ணா பால் விஷயங்கள் அரசு போதும் என்றும் இல்லாமல் எதற்காக நீ பால் கொண்டு வந்தாய்? உன் மீது எனக்கு சந்தேகம் வந்து விட்டது. நீதான் இந்த தவறை செய்தாய். நான் ஒரு தவறும் செய்யவில்லை. என்ன என்னுடைய வார்த்தை நம்புங்கள். என்ன அண்ணா, பாதகம் தான் என்னண்ணா பாதகம் தான் குடும்பத்தை
தந்தையை கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்ட அவன் மீது கொண்ட காதல் மோகத்தால் தந்தையை கொன்று விட்டாயே. நீ அவர் நாட்டில் இளவரசி கேவலம் காமமும் தன்னை மறைத்து விட்டது. தாயே தாயே மறைத்து விட்டாயே அம்மா. மஞ்சள் முகத்தோடு இருக்க வேண்டிய உங்கள் முகத்தை இந்த படுபாவி பாலிலே விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டால் அம்மா. இனிமேல் அவர்களுக்கு தங்கை கிடையாது. தக்க தண்டனை கொடுங்கள் அம்மா. நான் தங்க